இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீனு இருக்கார்ல, சீனு வந்து ரகுராம் கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி வந்து போதையில இருக்காரு. கரெக்ட்டா வந்து ரகுராம் வந்து ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. அதெல்லாம் பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து சீனு வந்து போலீஸ்காரங்கலாம் அந்த டாஸ்மார்க்ல இருந்து பிடிச்சு கொண்டு போயிடுறாங்கல்ல. கொண்டு போய் ஜெயில்ல அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு, "டேய் என்னடா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அவர் வந்து நிதானமே இல்ல. போதையில வந்து கண்டமானிக்கு வந்து உளர ஆரம்பிச்சிடுறாரு. அந்த விஷயம் வந்து மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஐயையோ! இந்த விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சுச்சுன்னா, பிறகு பெரிய பிரச்சனை ஆயிரும். இது மட்டும் பெரியப்பாக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து சீனுவோட மானமே போயிரும். வீட்ட விட்டும் அனுப்பி வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா பதட்டத்தில டக்குன்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி அந்த ஸ்டேஷன்ட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, சீனுன்னு ஒரு பையன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, ஆமா சார். அங்க சண்டை போட்டாரு டாஸ்மார்க்ல அப்படிங்கிற மாரி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, அவன் மேலே எதுவுமே எஃப்ஐஆர் போட வேண்டாம். அவங்க வீட்டில் வந்து கூட்டு போயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஓகே சார், நான் எதுவுமே போடலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா மாயா வந்து பதட்டத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஓடி வந்துடுறாங்க. வந்தவொடனே, "யாரும்மா நீ? உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "சார், நான் தான் சீனுவோட ஒய்ஃபு" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னம்மா புருஷனை இப்படி வச்சிருக்க? குடிச்சிட்டு டாஸ்மார்க்ல வந்து சண்டைய போட்டு கிடக்கான். அவனுக்கு என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கலாம் கேட்குறாங்க. "சாரி சார், அவருக்கு வந்து கொஞ்சம் பண பிரச்சனை. அதனால தான் வந்து அவர் இந்த மாரி குடிச்சிட்டாரு. இல்லைனாலும் அவர் குடிக்கிற ஆளே கிடையாது. அவர் இந்த பண பிரச்சனைனால தான் இப்படிலாம் பண்ணிட்டாரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீ பண பிரச்சனைனா இப்படியெல்லாம் குடிச்சிட்டு அங்க அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாயிருமா?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. "சார், சாரி சார், அவர் மேலே எதுவும் எஃப்ஐஆர் எதுவும் போடலையே" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "எஃப்ஐஆர் எதுவும் போடலம்மா. மேலதிகாரி வந்து கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு எதுவுமே பண்ண வேணாம் சொன்னாரு. அதனால தான் போடாம வச்சிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "சரி சார், சாரி சார், அவர் பண்ணதுக்காக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். அவர தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன் அவர" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "யோவ் கான்ஸ்டபிள், ரிலீஸ் பண்ணி விடுயா அவன" அப்படிங்கிற மாரி சொன்னோனே ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு உள்ளேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. "ஏய் மாயா, எதுக்கு நீ வந்த? நான் வரமாட்டேன். நான் எப்போ சரக்கு அடித்தாலும் உனக்கு எப்படி தெரியுது? நீ எதுக்கு கரெக்டாக வர? என்னைய காப்பாத்துறதுக்கு நீ வர்றதுக்கு நீ யாரு? நான் வரமாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு, ஒழுங்கா வா" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. "ஏய் மாயா, கையை விடு. என்னை எதுக்கு நீ கூட்டு போற? நான் உன் கூட வரமாட்டேன். நான் தனியாக வந்துக்குருவேன். எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே போலீஸ்காரர் வந்து சொல்கிறாங்க, "ஏப்பா தம்பி, உன்னை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை இங்கே காப்பாற்ற வந்திருக்கு. அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒழுங்கா போறியா என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சீனு வந்து, "சார் என்ன சார் மிரட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு போதையில என்ன பேசுறதுன்னே தெரியாமல் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வாசலை தாண்டி போக போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா அங்கனக்குள்ள வந்து இவங்களோட கார் வந்துடுது. ரகுராமோட கார் வந்துடுது. ரகுராமுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து மேக்ஸிமம் வந்து புவனேஸ்வரி தான் போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வீட்டில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தா ரகுராம் வந்து காரில் வந்து இறங்குறாரு. கூட வந்து சிவராம் வேற வந்து இறங்கிடுறாரு. அதை பார்த்த உடனே மாயா வந்து சுதாரிச்சிடுறாங்க. ஐயையோ! பெரியப்பா கார் வந்துருச்சு, மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, "சார் சார், எங்கள் பெரியப்பா வந்துட்டாரு. இந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ்வளோதான். இவனை வீட்டை விட்டே அனுப்பி வச்சுருவாங்க. தயவுசெய்து வந்து நீங்கள் தான் சார் காப்பாற்றணும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சரிம்மா, நீங்கள் இந்த செல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சீனுவ ஆல்ரெடி வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களே அந்த செல்லுக்குள்ளே வந்து உள்ளே போய் 2 பேத்தையும் மறைச்சி வச்சிடுறாங்க. மறைச்சி வச்சோடனே உள்ளே வந்து ரகுராம் வந்துடுறாங்க. "சார் என்ன சார் இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்டவுடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, "இல்லை, எங்கள் வீட்டு பையன் சீனு வந்து குடிச்சிட்டு டாஸ்மார்க்ல வந்து தகராறு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அதான் இங்கே வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து திரு திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ! கரெக்டாக வந்து கேட்காரே, இப்போ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா சீனு வந்து, "மாமா, நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன்னு" உள்ளேருந்து கத்துறாங்க. "ஏய் சீனு, அமைதியா இருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து மாயா வந்து தடுத்து பார்க்காங்க. இங்கே பார்த்தா போலீஸ்காரங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இல்லை சார், அப்படி எதுவும் எங்களுக்கு ஒன்றும் வரலையே, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலையே, அவர் இங்கே வரலையே" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா சீனு வந்து, "மாமா இங்கே தான் இருக்கேன், என்னை கூட்டு போங்கன்னு" கத்திக்கிட்டு இருக்காரு போதையில. இதுக்கு மேலே ஒன்றும் சரிப்பட்டு வராது. அமைதியாக இருந்தால் இவன் வந்து காட்டி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து லிஃப்ட் கிஸ் வந்து குடுத்துடுறாங்க. குடுத்தோனையும் அந்த இடத்துல வந்து சீனு வந்து அப்படியே வந்து பித்து பிடிச்சு போற மாரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா போலீஸ்காரங்க வந்து, "அப்படியெல்லாம் இல்ல சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. "யாருமே வரல சார்" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து மாயா வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து, "ரொம்ப நன்றி சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிம்மா, பார்த்து கூட்டு போ இவன. இந்த நிலைமையில இருக்கான். எப்படி கூட்டு போறியோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க 2 இடத்த வழி அனுப்பி வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.